أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நேத்து பார்த்தோம். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். நபியே, நிச்சயமாக உமது இரட்சணின் பிடி மிக கடுமையானது. சில விஷமிகளை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் நிச்சயம் உமது இறைவனின் பிடி மிக கடுமையானது. இதிலிருந்து அவங்களை தப்பவே முடியாது. இது ரசூலுல்லாஹ்க்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ண சொல்றான்ல. ஆறுதல் ஆறுதல். நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அவனுக்கு. நீங்க வந்து மூமின்களாவிலேயே உங்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்களே, உங்களை வந்து ஏசுறாங்களே அப்படின்ட்டு. ஆமா. ஆனா நான் வந்து அவங்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க, மத்த வேலையை போய் பாருங்க அப்படிங்கிறேன். அதேதான், உங்களுடைய மத்த வேலைகளை பாருங்க. இது வந்து நமக்கு ஒரு படிப்பினை தான். நம்ம ஒரு விருந்துல கல்யாணத்துல கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள யாரு வரலங்கிறத பத்தி தான் கவலைப்பட்டு இருக்கோம். என்ன நினைக்கிறீங்க? ஆமா ஆமா, யாரு வந்தாங்க, இவ்வளவு பேர் வந்தாங்கன்றதை விட கரெக்டா சொன்னீங்க. ஒரு வரலப்பா, இவர் வரலப்பான்னு இருப்போம் நம்ம. சோ அவன் என்ன மதிக்கல அப்படி இப்படி 99 பேர் மதிச்சிருப்பான், ஒரு ஆள் மதிக்காம இருந்திருப்பான். அத போய் நம்ம பெருசா எடுக்கக்கூடாது. அதனால போய் அதே பெருசா வந்து மனசுல கொண்டுகிட்டு அற்புதமான உதாரணம் இது. ஏன்னா நீ நிறைய பேர் பார்த்து நம்ம சொந்தங்கள்ல கல்யாணம் நடத்துவாங்க, அவன் ஒருத்தன் வரலப்பா, எல்லாம் வந்துட்டாங்கப்பா, அத போய் பெருசா யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா, அவர் மரியாதை கொடுக்கல, ஒருத்தர் எல்லாரும் அதாவது அதான் பெரும்பான்மையான மக்களை பார்த்து அதான் அந்த ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க, ஆப்டிமிஸ்டிக்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்லதை பாக்குறது, நல்ல விஷயங்களை பாக்குறது. எப்பவுமே கெட்ட விஷயங்களை பார்க்க நல்ல சைட பாருங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். ஆனா ரசூலுல்லாஹ் வந்து சில நேரத்துல சூரா காஃப்லாம் பாத்தீங்கன்னா லஅல்லக பாசிகுன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஈமான் கொள்ளல, உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்க போல இருக்கு அப்படின்ட்டு. அவங்க ஈமான் கொள்ளலன்ட்டு நீங்க உருகி உருகி அழிஞ்சிருவீங்க போல தெரியுது. நீங்க அதை நான் பாத்து அவனுக்கு நான் பாத்துக்கிறேன்றான்ல நீங்க. அதேதான். சோ நம்மளுக்கும் அந்த மாதிரி என்ன படிப்பினா ஒருத்தங்களுக்கு புத்தி சொல்லும் போது சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்கல அப்படின்னா நம்ம அதை பத்தி ஒரி பண்ணக்கூடாது. நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும், நல்ல விஷயங்களை போக்கஸ் பண்ணணும். இதுவும் இப்போ பாத்தீங்கன்னா பிடி கடுமையானது. நம்ம இப்போ இஸ்ரேலை பத்தி பேசுறோம், பாலஸ்தீனத்தை பத்தி பேசுறோம், கவலையா தான் இருக்குது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. அதையே நினைச்சு நம்ம உருக வேண்டிய அவசியம் இல்ல. அல்லாஹ் இப்போ இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கோ இல்ல நம்ம காலத்துக்கு பிறகோ அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்து அப்படியே அந்த மாத்திடுவான் அப்படின்ட்டு அதானே உண்மை. பைத்துல் முகத்தஸ் இன்னைக்கு நம்ம வந்து Facebookல அத பத்தி போட்டு கேட்டு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? ஆமா, வேஸ்ட். தேவையில்லாம நம்ம வந்து துஆ பண்ணணும் அவங்களுக்காக வேண்டி, அவ்வளவுதான். அது வந்து அவங்கள கஷ்டப்படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு நம்ம அல்லாஹ்க்கு சுக்ர் செய்யணும். அது அப்படியே நியமத்து. நம்முடைய கஷ்டம், நம்ம படுற கஷ்டம் ஒண்ணுமே கிடையாது. சோ அதான் இது வந்து நமக்கு ஒரு படிப்பினையா ஒரு ஆறுதல், நமக்கு ஒரு ஆறுதல், ரசூலுல்லாஹ்வுக்கும் ஆறுதல், நமக்கும் ஒரு ஆறுதல். என்ன கேட்கும் நமக்கு கண்டிப்பா ஆறுதல். வேற இன்னஹு ஹுவ யுப்திஉ வ யுஈத். நிச்சயமாக அவன் தான் அவர்களை ஆரம்பமாக படைக்கிறான், அவர் மனிதன் அவர்களை மீள வைக்கிறான். அவன் தான் உங்களை வந்து ஆரம்பமா படைச்சா மறுபடியும் அவனின் பக்கமே அவன் மீள வைக்கிறான். ஆமா. சோ நீங்க வந்து அவங்க இதுவும் வந்து ஒரு திருப்பி ஒரு ஆணித்தரமா சொல்றான். அவங்க மறுவுலகம் இல்லைன்னு சொல்றதுக்கு பத்தி கவலைப்பட வேணாம். நான் தான் மறுபடியும் வருவாங்க. அவங்கள்ட்ட டிஸ்ட்ரிக்ட் அவங்கள இருந்து எல்லாம் அவங்களுக்கு சுட்டி காமிக்கிறாங்க. 3வது ஆளாகிட்டான் அவங்கள. அவர்களை உங்களைன்னு சொல்ல, அவனே ஆதியில் மேலும் என்ன அவர்களையா? ஆமா, வேர்ட் பை வேர்ட் என்ன சொல்லுது? இன்னஹு ஹுவ யுப்திஉ வ யுஈத்.
சொல்லுக்கு சொல்லு பார்ப்போம். இன்னஹு பாருங்க, சொல்லுக்கு சொல்லணும்னு சொல்லு டக்குன்னு வந்துருச்சு பாரு. ம். நிச்சயமா அவன்தான். அவன்தான் யுக்திவாயுவே. என்ன? அவர்கள் யுபதி அவர்களை உங்களை உற்பத்தி செய்கிறான். எல்லாரையும் பொதுப்படையா தான் சொல்றான். எல்லாரையும் ஆமா, உற்பத்தி செய்கிறான், இன்னும் மீட்கிறான். ம். பதா உற்பத்தினா எந்த ஒரு முன்மாதிரி இல்லாம உற்பத்தி ஆமா. செய்யறதுங்கிறது பத பத. பத நம்மள மாதிரி வந்து அல்லாஹ் வந்து என்ன ஆகுதுன்னா ஆகிறது. காப்பி அடிக்கிறதெல்லாம் கிடையாது. ஒண்ணு ஒண்ணு காப்பி, ஒவ்வொருத்தரும் மாடல் அதெல்லாம் எல்லாம் தேவையே இல்ல. உற்பத்தினா அந்த பதங்கிறது வந்து முன்மாதிரி இல்லாம ஒரு தங்களை செய்யறது. என்ன இப்ப பாருங்க, இப்ப உலகத்துல வந்து கைரேகை, கண்ணு, பார்வை ரேகை ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறுது இல்லைங்களா? கண்டிப்பா. சிங்கப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்டே தேவையில்ல. என்ன? ஓ! ஆமா. மாஷா அல்லாஹ். இமிகிரேஷன்ல கண்ண காமிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கண்ணு காமிச்சா அப்படியாண்ணே? கேட் திறந்து விட்டுரும். பாஸ்போர்ட் தேவையில்லையாண்ணே? பாஸ்போர்ட் கேட் திறந்து இவனுங்க விட்டுரும். பாஸ்போர்ட்ட பத்தி குத்திட்டு இருக்கிறானுங்க இவனுங்க பைத்தியக்காரனுங்க. எவ்வளோ பின்னாடி இருக்கிறானுங்களே இவனுங்க. ஆமா. இப்ப அல்லாஹ். நாங்க இங்கேருந்து இப்ப சிங்கப்பூர்ல இருந்து துபாய் போறோம்னு வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட்டே தேவையில்ல. என்ன? ஓஹோ! இங்க கண்ண காமிச்சுட்டு போனா போதும். அங்க போய் துபாய்லயும் போய் கேமரால கண்ண பார்த்தா போதும். என்ன? சோ ஆஹா. இது ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஒரு உற்பத்தி பாருங்க. என்ன? யாரால நேமத்துண்ணே. எவ்வளவு பெரிய நேமத்துண்ணே இது. நேமத்து இல்ல. 2வது யாருக்கு முன்மாதிரி இல்லாம. எந்த முன்மாதிரி நம்மள மாரி யாருமே ஆமா, கிடையாது. ஆமா. உங்க கண்ணு நீங்க தான். உங்க கண்ணுக்கு வேற யாரும் வர முடியாது அங்க. உலகத்துல எத்தனை கோடி இருக்கிறாங்க மக்கள்? ஆ 15 500,00,00,000. 500 கோடியா? இந்தியால ஆமா, மட்டும் 100 கோடி. 100 கோடி ஆமா. தாண்டிருச்சு. 500 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 500 கோடி மக்களோட கண் பார்வை ரேகையும் வேற வேற, கை ரேகையும் வேற வேற. என்ன? சுப்ஹானல்லாஹ். ம். அதான் யுக்தி. பதியுங்கிறது வந்து ஆ முன்மாதிரி இல்லாத ஒரு இந்த காப்பி ஆப்பிள், எதுவுமே இந்த காப்பி ஆப்பிள், கிடையாது. சாம்சங் ஆமா, இவங்க எல்லாம் போன்ல லாக்கு ஆமா. நம்முடைய கை பிரிண்ட் வச்சு தான் லாக் வைக்கிறான். ஆ ரைட். என்ன சொல்றீங்கண்ணே? சில இது பார்வை கண் பார்த்தாலே திறந்துக்கும். சில போன்லாம், ஐபோன்லாம் இருக்குல்ல. ஆமா, பார்க்கும்போது ஆமா. பார்க்கும்போது திறந்துக்கும். ஐலாக், ஐலாக். ஆமா. வஹுவல் கஃபூருல் வதூத். அவன் அதிகம் மன்னித்தருளும் அன்பு செலுத்துவனாக இருக்கிறான். இப்போ வந்து இதுல என்ன சொல்றேன்னா, மகுஃபிரா மன்னிக்கிறான். வந்து ஆமா. துல் மக்ஃபிரா. வாங்க மிக மன்னிக்கக்கூடியவன். திருப்பியும் திருப்பியும் சொல்றான். இல்ல வாங்கங்கிறான், மன்னிப்பு தரேங்கிறான். என்ன? இன்னும் துல் மஹப்பா. என் கதவு திறந்து தான் இருக்குங்கிறான். என்ன? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த வந்து போதும் நீங்க வந்து கொடுமைப்படுத்தினது போதும். திருப்பி வந்துருங்க, வந்துருங்க நல்லா சொல்றான் இல்லையா? என்ன? ம். வதூத்னா என்ன காரணம்? என்ன பதுகுனா மகாநேசன். மிக அதிகம் பிரியமானவன். மிக்க நன்முடையவன். அதாவது அந்த ஒரு அன்பு, அதாவது ரொம்ப ஒரு அந்த அன்பு என்ன சொல்லுவாங்க? இங்கிலீஷ்ல என்கல்ஃபிங் லவ்ங்கிறாங்க. ஹபீப், ஹபீப்ன்றாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாரு, வதூதுனாக்கா ஹபீபா. அன்பாளன். அஹப் ரொம்ப 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 நேசமா ரொம்ப ரொம்ப நெருக்கமா நேசிக்கிறது. மகா நேசம் அது வந்து. ஆமா. ஓ! அவ்வளோ சொல்றான் அல்லாஹ் மாஷா நமக்கும் படிப்பினை தான். அல்லாஹ் வந்து நம்மள இப்படி நேசிக்கிறான். நம்ம என்ன செய்றோம்? நல்லா சொல்றத செய்றோமா? அ ஸோ ஜக்காத்து குடுக்க சொல்றான். நான் பாவத்துல இருந்து வெளிய வந்துர சொல்றான். நமக்கு நாமே இதெல்லாம் கேட்டுக்கிறோம். என்ன? நம்மள படைச்ச ம். துல் அர்ஷில் மஜீத். அர்ஷுடையவன் பெரும் மதிப்பிற்குரியவன். என்ன? பெரும் மதிப்பிற்கு கீர்த்தியுடையவன் அப்படிங்கிறாங்க. ஆ, மகத்தான அரசுடையவன். ஆமா. சும்மா சாதாரண ஹை கிளாஸ் ரொம்ப நார்மலா இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர் போஸ்ட், பிரசிடென்ட் போஸ்ட்லாம் என்ன? என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த அரிசிக்கு வந்து இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன? ஸோ ரொம்ப ரொம்ப அல் மஜீத் ரொம்ப பெரிய ஒரு கீர்த்தி.
என்ன மதிப்பிற்குரிய, வணக்கத்திற்குரிய என்னடா சொல்றோம்? ஹானரபிளா? பிரைம் ஹானரபிள், ஹம்பல், மாண்புமிகு மாண்புமிகு ஹம்பல், மாண்புமிகுலாம் விட மாண்புமிகு. அல்ல. அவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம கை கட்டி நிக்கிறோம்? அல்லாஹ்க்கு எப்படி கை கட்டுறோம்? அது பார்க்கணும். என்ன? பாருங்க. மஜீத். ம்ஹ்ம். ஸோ பார்க்கலாம். நம்ம ஒரு அரசியல்வாதிகளுக்கு முன்னாடி எப்படி கை கட்டி நிக்கிறாங்க அப்படின்ட்டு. மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆமா, ஆமா, ஆமா. ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டர்லாம் வந்தாங்கன்னா, கீழ உட்கார்ந்திருப்பாங்க. எங்க ஊர்ல தொகுதியில கலைஞர் வருவாரு. என்ன ஆஹா. அவரு உட்கார்ந்திருக்கான்ட்டு அந்த தொகுதி வேட்பாளர் வந்து கீழ வந்து சமணமிட்டு உட்கார்ந்திருப்பாரு. ஒரு ஆ ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு அவரோட சேர்ல உட்காரக்கூடாது அப்படின்னு. என்ன ஆ. ஆ ஒரு சாதாரண ஒரு ஒரு முதலமைச்சர் இன்னும் ஆவல. தொகுதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக வர்ற ஒரு ஆ. அவருக்கே அந்த விஜய் இது. எப்படின்னா, மஜீத் அல்லாஹ்வுக்கு எப்படி இருக்கும் அந்த அவ்வளவு பெரிய அர்ஷ் என்ன நம்ம வந்து எப்படி அவனே சொல்றான் பாரு தன்னுடைய பெருமைய. நான் பார்த்துங்க என்னோட மகிமைய அப்படின்னு. நம்ம தான் சஜிதா செய்றோம் மாஷா அல்லாஹ். ம். இது கூட சஜிதா ஆயத்தான்னா இன்னும் நல்லா இருக்கும். என்ன நினைக்கிறீங்க? ஆமா, ஆமா. அப்துல் அர்ஷில் மஜீத். துல் அர்ஷ் மஜீத். ஃபஅாலுல் லிமா யுரீத். தன் அல்லாஹ். தன் நாடியதெல்லாம் செய்து முடிப்பவன். ஃபஅால் என்ன? ஃபாயில் உடைய வசன்ல ஃபஆல். இது வந்து இஸ்முல் ஆமா, தஃவீல். அதிகம், அதிகம். ஃபஆல். ஆமா. அவன் என்ன நாட்டானோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். ஆமா. அதோட இது பார்க்கறது இல்ல. அவன் வந்து கடைசியில ஒரு ஒரு சூறால வரும்ல. அதோடைய பின் விளைவுகள வந்து அல்லாஹ் வந்து அவன் வந்து கவலைப்படுறது இல்ல அப்படின்னு. என்ன? அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அடுத்து என்ன வரும், அடுத்து அதெல்லாம் அவனுக்கு போயிட்டே இருப்பான் அவன். அவனுக்கு தெரியும் எது நன்மை, எது எது தீமை அப்படின்னு. ஆனா எல்லாம் செய்றதெல்லாம் நன்மைக்காக தான் இருக்கும். அல்லாஹ் செய்றது இல்லையா? என்ன? கண்டிப்பா. நாடியதை செய்வான். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஆமா அர்ஷு. என்ன? அல்லாஹ் நினைச்சா ஆட்சிய மாத்துவான். அல்லாஹ் யாருக்கு ஆட்சி குடுக்குறானோ குடுப்பான். ஆட்சி எடுக்குறானோ எடுப்பான். என்ன? எல்லாம். ஆரோக்கியத்த குடுப்பான், ஆரோக்கியத்த எடுப்பான். யாரும் கேட்க முடியாது. ஏன்னா நம்ம அவனோட அடிமை தானே. என்ன? நம்ம எஜமானர் செய்றத கேட்க முடியுமா? ஏன் இந்த மாரி செய்றீங்க அப்படின்னு. கேட்கவே முடியாது, கேட்கவே முடியாது. அல்லா தாக்க ஹதீசுல் ஜுனூத். அந்த படைகளின் செய்தி உங்களுக்கு வந்ததா? அ என்ன படைகள பத்தி சொல்றான் அல்லாஹ் இதுல? அல்லதாக அதான் அந்த ஃபிரௌனுடைய இது. ம். அல்லதாக ஹதீசுல் ஜுனூத் ஃபிர்அவுன வஸூல். பின்னாடி அதனுடைய சபர் வருது பாரு. ஃபிரௌன் அவ சமூத். ஃபிரௌனுடைய அவருடைய சமூதுடைய 2 படைய பத்தி அல்லாஹ் சொல்றான். ஆமா, ஆமா. சமூது ம். கூட்டத்தார்களை பத்தியும் சொல்றான். ம். ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை பத்தியும் சொல்றான். ம். ம். அதான் அவங்கள வந்து அந்த கதை தான் தெரியுமே நமக்கு இல்லையா? அல்லாஹ் வந்து தில் அவுத்தாத் அப்படிம்பானா? என்னது ஃபிரௌன். ஜில் தௌதா. அவன வந்து எப்படி அழிச்சான்னா, ஜஸ்ட் தண்ணி. என்ன? வெறும் தண்ணியாலே அழிச்சான். என்ன? சமூது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சத்தம் தான். இவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. இவ்வளவு பெரிய கட்டிடங்கள எழுப்புனாங்க. மலைகள குடைவாங்க தானே அவங்க. ம். ஆமா. ஜஸ்ட் ஒரு சவுண்ட் தானே சத்தம். சத்தத்தினால அழிச்சான். சவுண்ட். ம். எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லையாங்க. அ. ம். வல்லாஹு மின் வராயிஹிம் முஹீத். ஆனா அல்லாஹு அவர்களுடைய அப்பாலிருந்து அவருடைய எல்லா பகுதியும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றான். முற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கிறான். ம். ஸோ யார சூழ்ந்து கொண்டிருக்கிறான்னா, யார் காஃபிர்களை, முஷ்ரிக்கீன்களை இல்லைங்களா? அப்படியா? எல்லா அவர்களை முற்றிலும் சூழ்ந்து கொள்கிறானாக்கா அந்த இந்த ம். படைகள். அந்த ஃபிரௌனுடைய படை, ம். அ அந்த ம். சமூதுடைய படை, அவங்கலாம் பெரும் பெரும் படைகள். ம். வெளியில பார்க்கறதுக்கு. ஆனாலும் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி அவங்க எல்லாத்தையும் சூழ்ந்து இருக்கு. ம். ம். ம்.
முஹீத். சுற்றி சுற்றி இருக்கிறான். அது அவங்களுடைய குரானை வந்து பொய்ப்பிக்கிறாங்க. அதை வந்து நல்லா சூழ்ந்து இருக்கிறாங்க. அதனால அவங்க குரானுடைய கண்ணியத்தையோ எதையோ அவங்களால எடுத்துட முடியாது இல்லையா? இப்பவும் நல்லா குரானுடைய மகிமையை மேல உயர்த்திக்கிட்டே தானே இருக்கிறான். என்ன குரான்ல வசனங்களை இன்னும் ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, வேத குரானை பத்தி பிரிண்ட் பண்ண போறதா சொல்றீங்க. அது ஹதீஸ் தானே அது இல்லையா? குரான் அது மகிமை வந்து கியாமத் நாள் வரைக்கும் மேல போயிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா? போயிட்டே இருக்கும். அது பேச 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 நம்முடைய வார்த்தைகள் தான் குறையுமே தவிர அதனுடைய அந்தஸ்து உடைய இது வந்து குறைஞ்சிடாது, போயிட்டே இருக்கும். குரானின் மஜீத், அதான் இந்த குரான் சொல்றாங்க. வெறும் மதிப்புகளுக்குரிய குரான். இது வந்து அடுத்த வசனத்துக்குள்ள ஆயத்துக்குள்ள ஒரு விளக்கம் பண்ணிக்கிறேன். குரான் வந்து மதிப்பு இப்போ ஏறிக்கிட்டு தான் இருக்கும். கீர்த்தி. ஆமா. லவ்ஹின் மஹ்ஃபூத். இதனுடைய ஒரிஜினல் பிரிண்ட், ப்ளூ பிரிண்ட் வந்து லவ் மஹ்ஃபூத்ல இருக்குது அது. ஆமா. பாதுகாக்கப்பட்ட பலகை, அதான் லவ்ஹுல் மஹ்ஃபூத். அல்லாஹ் தன்னுடைய சமீபத்துல வச்சிருக்கிறான். அத சுப்ஹானல்லாஹ். அதுலதான் வந்து அல்லாஹ் எல்லா விஷயங்களை பத்தி உள்ள கதிர்ன்றாங்களே இல்ல, தகதீர், எல்லாத்தையும் அங்கதான் எழுதி வச்சிருக்கிறான். காயினம் மாக்கான், இதற்கும் நடந்தது, இனி நடக்க போறது எல்லாத்தையும் துல்லியமா நான் சொல்றாங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா அல்லாஹ் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்கிறானா. இன்னைக்கு நம்ம எல்லாமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாமே நடிச்சிருக்கிறோம் நம்முடைய கதையில. அல்லாஹ் எழுதின கதையில நம்ம எல்லாமே என்ன பண்ணிக்கிறோம், நடிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம அதுல வந்து ஹீரோவா நடிக்கணும், அப்பதான் நமக்கு நன்மை இருக்கு. வில்லனா நடிச்சாக்கா என்னதான் ஆகும், நமக்கு வந்து அல்லாஹ் கிட்ட வந்து தண்டனை தான் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். சோ அல்லாஹ் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறான் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூதுல. குர்ஆனும் அதுலதான் எழுதப்பட்டு இருக்கு. இங்க யாராவது மாத்தினாலும் அங்க வித்தினாலும் அங்க யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, மாத்த முடியாது. அல்லாஹ் வந்து பாதுகாக்கிறான். அது வந்து ஆமா, அதான் அல்லாஹ் பாதுகாத்துருக்கான். உங்களை வந்து சொல்றாங்க உங்களை வந்து அவங்க துன்புறுத்தலாம், உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். அந்த குரானை வந்து அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதோட பெருமையையோ அதோட கீர்த்தியையோ யாராலையும் எது என்ன அந்த குரானை பத்தி ஒரு ஒன்ன கூட அவங்களால ஒண்ணு செஞ்சிட முடியாது அப்படின்னு அல்லாஹ் வந்து பாதுகாக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க வந்து குறை சொன்னாங்க. குரான் அந்த அளவுக்கு யாரும் குறை சொல்லல இல்லையா? அது மாதிரி குரானுடைய விஷயத்த அவங்க எல்லாமே வாய அடைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே கவிஞர்கள். இந்த அரபிய பார்த்து அவங்க வியந்துட்டாங்க. குரானுடைய அரபிய பார்த்து பயந்துட்டாங்க. ஆமா. சோ இந்த மாதிரி கூட சில பேர் கொண்டு வந்தாங்களோ, அதான் அழிக்கப்பட்டுச்சான் இல்லையா? ஒண்ணுமே இந்த மாதிரி ஒரு வசனம் கூட, ஒரு ஆயத்து கூட அதனால கொண்டு வர முடியாது. நல்லா ப்ரொடெக்ஷன். ஆமாமா. ஒரு தடவை வந்து பெரிய ஒரு பேரு என்ன ஒரு நல்ல பேரு, அவன் வந்து மக்கால உட்கார்ந்துகிட்டு யாரு என்ன விஷயத்துல கவிதை சொன்னாலும் சொல்லுங்க, நான் அது மாதிரி பாடுறேன் அப்படின்னா. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி டாபிக் எடுக்கிறாங்களாம். ஒருத்தர் பகலை பத்தி சொல்றாரு, பாடுறாரு. ஒருத்தர் இரவை பத்தி சொன்னா அந்த ஆள் படிக்கிறாரு. இப்படி அலிரதி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, குலு அல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹதுன்னு எழுதி கொடுத்தாங்களாம். அது அவன் பார்த்த உடனே, ஏய் யாருப்பா எழுதுனது, அலிரதி அமைதியா இருந்தாங்களாம். அவன் சொன்னா, ஹாதல் கலிமத்து லைஸத் மினல் பஷர், இது மனுஷனால உருவாக்கப்பட்ட ஒரு வேர்டு கிடையாது. இது வந்து மிகப்பெரிய என்ன மாதிரி வார்த்தைகள் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தால்லே முடிக்கிற அந்த கவிதை இதுவும் இருக்கு. அல்லாஹ் வஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது, இந்த தால்லே முடிக்கிறான். இதுக்குள்ள அற்புதமான கருத்து, ஆழமான கருத்து, ஸ்ட்ராங்கான கொள்கை கருத்து எல்லாமே இருக்கு. பார்த்து பயந்து நடுங்கி போயிட்டானா, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாராம். சுப்ஹானல்லாஹ். வரலாறுல வருது, அலி ரலியல்லாஹு வரலாறுல இந்த மாதிரி
குரானை அவங்க யாருமே வந்து இது பண்ணலங்க. அவங்க வந்து குரான் அட்டாக் பண்ண முடியல அவனால. அது இன்னைக்கும் பாருங்க யாரால முடியல. குரான் அதோட மதிப்பு ஏறிக்கிட்டு தான் இருக்கு. ஆமா. நல்லா பாதுகாப்பு. லவ்ஹி மஹ்ஃபூதுன்ட்டான் அவன். நீங்க அது சில பேர் சொல்றாங்க, ஆபீஸாக்கள் வந்து நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது வந்து யாராலையும் அழிக்க அது ஒண்ணு. 2வது வந்து உங்கள வேணா துன்புறுத்தலாம். அந்த குரான துன்புறுத்த முடியக்கூடாதுங்கிற சில முஃபஸிரீன்கள் சொல்றாங்க. இல்லையா? ஆ. சோ நம்ம இந்த குரான இவ்வளவு மதிப்பிற்குரிய குரான வந்து நம்ம எப்படி கண்ணியம் செலுத்தணுமோ, கண்ணியம் செலுத்தி ஓதி, நல்லா பாதுகாக்கப்பட்ட அந்த குரான நம்ம ஓதி, படிச்சு, புரிஞ்சு நம்மளே வந்து நல்லா பாதுகாக்கலாம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ். ஸோ கண்டிப்பா. குரான் வந்து நமக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் இல்லையா? மறுமை நாள்லயும் வந்து நமக்காக சாட்சி சொல்லுமா? மஷூர். நான் இப்ப ஓதுறோங்கிறது அது நம்ம சாட்சியா நம்ம வந்து மஷூதா இருக்கோமா? இப்ப இந்த குரான் ஓதுறதுல யார் சாட்சி? யார் சாட்சி சொல்லப்படுறது? என்ன? நம்ம சாட்சியாளரா இருக்குமா? குரான் சாட்சி. ஷாஹித் வந்து குரானா? குரான் ஷாஹிது. நம்ம மஷூது நம்ம. மஷூதா இருக்கணும். அது வந்து சொல்லுமா? கியாமத் நாள்ல இதுல ஓதுனாங்க அப்படின்ட்டு. ஆமா. ஆமா. தபாரக்கல்லதி சூராவுடைய விஷயத்தே வருதுங்களா ஹதீஸ்கள். யார் ஆமா. தபாரக்கல்லதி ஓதுவாங்களோ அது அல்லாஹ் கிட்ட ஆர்கியுமென்ட் பண்ணுமா? ஆமா. முல்க் அல்லாஹ் இவர முல்க் சூரா. முல்க் தபாரக்கல். சூரா முல்க். ஆமா, ஆமா, அல்லாஹ் இவரு வந்து என்ன ஓதி இருக்காரு. ஆமா, இவர் எப்படியாவது நீ சொர்க்கத்தை நுழைச்சிடு. இவருடைய பாவங்களை மன்னிச்சிட்டு. ஆமா. இந்த உலகத்திலேயே இத ஓதி நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம செயல்படுத்தணும்னா, நம்மள வந்து இந்த உலகத்திலேயே இது பாதுகாக்கும். என்ன நினைக்கிறீங்க? இந்த குரான் கண்டிப்பா. ஆயத்துக்கள வந்து ஓதி இந்த மாரி நம்ம செயல்படுத்தணும்னா, இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையும் சொர்க்கமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நரகம் மாதிரி தெரிஞ்சாலும் சொர்க்கமா இருக்கும். இல்ல நேத்து கூட ஒரு ஒரு விஷயம் படிச்சேன். ஒரு சவுதியுடைய பெரிய ஒரு முஃப்தி தான் சொல்றாரு. ஆஹா. இன்னைக்கு குரானு எதற்காக வேண்டி பார்க்கப்படுதுன்னாக்கா, ஒண்ணு ஒரு கூட்டம் ஹாஃபீஸ் ஆவணும். நான் அழகா ஓதணும். பெரிய பெரிய பள்ளியில போயிட்டு அழகா ஓதணும். அதுதான் நோக்கமா இருக்கு. இன்னும் சில பேர் மனப்பாடம் பண்றாங்க. நாங்க போட்டியில கலந்துக்கணும். அந்த போட்டிகள்ல கலந்து பிரைஸ் அடிக்கணும். இன்னும் சில பேரு குரான பாக்குறாங்க. அவங்க எதுக்காக பாக்குறாங்கனாக்கா, அதுல ஆராய்ச்சி தகவல் என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் குரான். ஆமா. குரான் வந்து லிதஹ்கும பைனன்னாஸி பிமா அராக்கல்லாஹ். ஆமா. நபியே, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன என்பதை நீங்கள் மக்களுக்கு தீர்ப்பளிப்பதற்காக தான் குரான். ஆமா. மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதுதான் குரான். சோ வாழ்க்கை நெறிமுறையும் ஆவணும் குரான். சஹாபாக்கள்லாம் பாருங்க, அந்த ஆயத்து இறங்குது. மது அருந்தக்கூடாதுன்னு. என்ன? ரோட்ல எல்லாம் அது மது ஆறா ஓடிக்கிட்டு இருந்துச்சாம். மதினா. எல்லாம் தூக்கி போட்டேன். எல்லாம் தூக்கி போட்டு இப்போ உடைச்சுட்டாங்க. வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே நிப்பாட்டிட்டாங்க எல்லாரையும். இந்த எல்லாரும் உடனே, உடனே, உடனே. என்ன? இப்பவும் நடக்குது. சில பேரு வந்து சில இப்பதான் வந்து முஸ்லீமா மாறி இருப்பாங்க. மது மது அருந்தக்கூடாது டக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க. நம்ம நிப்பாட்டுறோமா? உடனே, உடனே, நம்ம உடனே நிப்பாட்டிடுவாங்க. நம்ம அந்த பாவத்துல இருந்து வெளிய வந்துடுறோமா? அந்த அ நம்மளும் வந்து சில வீக்னஸ்லாம் இருக்கு. மனிதர்கள் தானே! என்ன? அந்த நம்மளும் அந்த டக்குன்னு அந்த முடிவு எடுத்து நல்ல காரியத்துல வந்துட்டோம்னு வச்சுக்கங்களேன். அல்லாஹ் வந்து குர்ஆன் மூலமா அல்லாஹ் தான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தானே இது. அல்லாஹ்வுடைய கலாம் தானே இது. என்ன? கண்டிப்பா, இந்த கண்டிப்பா. உலகமும் நமக்கு வந்து நல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அதான் இன்னொன்னும் சொல்றாங்க. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த குர்ஆன் வந்து இன்னைக்கு இந்த குர்ஆன நம்ம எதற்கோ நம்ம வந்து இது பண்றோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், மனிதர்களுக்கு இதுல ஷிஃபா இருக்கு. மனிதர்களுக்கு தேவையான அத்தனை நோய்களுக்கும் ஷிஃபா இருக்கு. மனசு சரியில்லையா? குர்ஆன ஓதுங்க சரியாயிடும். வாழ்க்கையில பிரச்சனையா? குர்ஆன பாருங்க உங்க வாழ்க்கை சரியாயிடும். வாழ்க்கை தடம் மாறுதா? குர்ஆன படிங்க, குர்ஆன விளங்குங்க சரியாயிடும். அது விளங்குற வகையில விளங்கணும். சில பேர் அந்த நெறைய அந்த மாரி ரிசர்ச் பண்ணி உட்கார்ந்து யோசிச்சு சிந்திக்க சொல்றான்ல அல்லாஹ். செஞ்சு நம்ம ஆனாண்ணே குர்ஆன்ல இல்லாத எதுவுமே இல்லன்றாரு அவரு. நீங்க குர்ஆன் தான் எல்லாத்துக்கும் மருந்து.
அதுவும் அல்ல சொல்லல. நான் எல்லாத்துக்கும் உதாரணம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான். நான் இந்த சூரா காஃப்ல வரும். ஆமா ஆமா மசல் என்ன ஆயத்து அது? எதுனே சூரா காஃப்ல வருமா? இந்த குரான்ல வந்து எல்லா உதாரணமும் கொடுத்திருக்கிறேன். மசல் وَلَقَدْ ضَرَبْنَا لِلنَّاسِ فِي هَذَا الْقُرْآنِ مِنْ كُلِّ مَثَلٍ முன்குள்ளி மசல். مِنْ كُلِّ مَثَلٍ. ஆமா. அந்த அல்லாஹ் சத்தியம் பண்ணி செய்யறான். ஸோ உண்மைதான் நீங்க சொல்றது வந்து மனசுக்கும் இந்த மாதிரி இப்ப இதெல்லாம் படிக்கும் போது ரசூலுல்லாஹி நடந்த துன்பம் நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பிறவுன் எவ்வளவு பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தான், அவனை வந்து எப்படி அடிச்சான், எப்படி வந்து வீக்கான ஒரு பனி இஸ்ரவேல்களை வந்து மேல கொண்டு வந்தான். ஸோ எல்லாம் எவ்வளோ அறிவுரைகள் சொல்றான். வந்து நீங்க கஷ்டத்துல இருக்கீங்களா, காசு பணம் இல்லைன்னு சொல்றீங்களா, உலகத்துக்குள்ள வந்து ரிஸ்கத்தை நீக்கி போங்க அப்படிங்கிறான். என்னுடைய உலகம் வந்து விசாலமானது அப்படிங்கிறான் இல்லையா சில இடத்துல. வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, போங்க நான் தரேன் அப்படிங்கிறான். பறவைகள் மாதிரி பறந்து போங்க, நான் கவலைப்படாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ சில குரானுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் ஹதீஸும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒருத்தவங்க வந்து ஆரோக்கியமா அன்னைக்குள்ள சாப்பாடு இருந்தாலே அவங்க வந்து எல்லா நியமத்துக்களும் ஒழுங்கப்பட்டு விட்டுருவாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஷிஃபாங்கும் போது ஹதீஸ்லயே நிறைய ஷிஃபா வசனங்கள். அது உடலுக்காக உள்ள ஷிஃபா, மனசுக்காக உள்ள ஷிஃபா ரெண்டுமே இருக்கு. சாப்பிடும் போது காவாசி உணவு, காவாசி தண்ணீர், காவாசி ஃப்ரீயா இருக்கணும் இல்லையா? இது ஒரு அப்படி இருந்தாலும் யாருக்கு வியாதி வரப்போகுது? இன்னைக்கு வியாதி சாப்பிடாம கிடையாது, சாப்பிட்டுதான் வியாதியே. பட்னினால சாவறவனை விட அதிகமா சாப்பிட்டு ஏடகூடமா சாப்பிட்டு வர வியாதி தான் அதிகமா இருக்கு. ஆமா. புதன்கிழமை வியாழக்கிழமை, திங்கக்கிழமை நோன்பு, 13, 14, 15 நோன்பு எல்லாம் வச்சோம் போச்சு. அதெல்லாம் மலை ஏறிடுச்சு. யார் நோன்பு வைக்கிறா? வைக்கிறாங்க. சிங்கப்பூர்ல நிறைய பேர் வைக்கிறாங்க. இல்ல வைக்கிறாங்க. ஆனா அதிகமான மக்கள் அந்த மாதிரி ஏன்னா நோன்பு வச்சா உடம்புக்கு ஆரோக்கியம்ன்றாங்க. ஆமா. உடம்பு மட்டும் இல்ல, மனசும் ஆரோக்கியம். இதாவது பாருங்க. ஸோ ஷிஃபா சொல்றாங்களே, என்ன சொல்லி ஷிஃபா? ஷிஃபாஉல் லின்னாஸ், ஃபீ ஷிஃபாஉல் லின்னாஸ். இன்னொரு இடத்துல ஃபீ ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். உள்ளங்களுக்கு அதுல உள்ளங்களுடைய நோய்களுக்கு அதுல மருந்து இருக்கின்றான். ஆமா. ஸோ குரான் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு பலகையில. அல்லாஹ் வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல பாதுகாக்கப்பட்டிருக்கு வச்சிருக்கிறான் இல்லைங்களா? ஸோ அந்த குரானை நம்ம ஓதி செயல்படுத்துறோம்னா நம்மளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல வந்துடும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி குரான் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறானோ, இப்ப குரான் படி நடப்பவர்களை அல்லாஹ் பாதுகாப்பாக வச்சிருக்கான். நம்மளுடைய மதிப்பை ஏறும். பல்வ குரானின் மஜீத். நம்ம வந்து குரானை வந்து இந்த உலகத்துல மதிப்பை ஏத்துனா கூட மறு உலகத்துல நமக்கு மதிப்பு ஏறிக்கிட்டு இருக்கோம். இல்ல இந்த உலகத்திலேயே மதிப்பை ஏத்த உமர்லன்னு சொல்றாங்களே, சொல்றாங்க. ஒரு தடவை வந்து ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றதுன்னு, ஒரு அடிமையிலிருந்து வந்தவரு அவரை கூப்பிட்டு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்களாம். ஒரு சில பேர் அப்செக்ஷன் பண்றாங்களா, என்ன உமர் நீங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் பச்சாக்கு போயிட்டு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கீங்களே. அவர் ஹாஃபிதுல் குர்ஆன், அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை கொண்டு பல பேருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் அப்படின்றான். அதனால நான் அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறேன். அவருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய குர்ஆன் இருக்குன்னு. உள்ளத்துல நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் சொன்னீங்கல்ல, ஒரு 3 வகையான சில பேர் மனப்பாடம் பண்ணணும்ங்கறதுக்காக மனப்பாடம் பண்றாங்க. ஆமா, போட்டிக்காக மனப்பாடம் பண்றாங்க. போட்டிக்காக சில பேர் வந்து அதுக்கு அல்லாஹ் வந்து ஒரு தர்ஜா கொடுக்கலாம். அதுக்கு நன்மை இருக்கு, அதுக்கான நன்மை கண்டிப்பா இருக்கு. ஆனால் குர்ஆன் என்பது வாழ்க்கைக்காகவே. அதான் சொல்லுவாங்க. ஆமா, இந்த ஃளைட்ல வந்து எக்கானமி கிளாஸ், பிசினஸ் கிளாஸ், ராஃபில்ஸ் கிளாஸ் சொல்லுவாங்கல்ல. எந்த கிளாஸ்க்கு போகணும்னா தர்ஜா ஏறணும்னா நம்ம அந்த புரிஞ்சு சிந்திச்சு அதை செயல்படுத்தும் போது தான் அப்படிங்கிறது. நேரம் இருக்கா உங்களுக்கு? இதொன்னும் படிக்கலாமா? எனக்கு நேரம் இருக்குண்ணே. நானு இன்னைக்கு அர்த்தம் தோதுட்டேன் நானு. சரிங்க. உங்களுடைய இதுதான். எனக்கு மகரிப் நேரம் வந்துருச்சு. அப்படிங்களா? ஓகே. ஒரு நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு நான் இதே நேரத்திலே வந்துடுறேன் நானு. நம்மளே கனெக்ட் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாண்ணே? நல்லது. துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ் நம்ம பேசின நம்ம கேட்ட விஷயங்களை நாம முதல்ல அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.